ஆ? என்னமோ என் மேல உள்ள பாசத்தினால நீ சேர்த்து வச்ச மாதிரி சொல்ற. அது நீ உனக்கே தெரியாமலேயே பண்ண காரியம். ஆனா எல்லாம் தெரிஞ்சு நீங்க அப்படி பண்ணீங்களே, அது நியாயமா? இங்க பாரு, அதுக்கு பேர் தான் சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட், வாழ்க்கை போராட்டம். இதெல்லாம் உனக்கு எங்க புரிய போகுது? நீ ஏன் ஒரு அரலூசு? சக்தி உள்ளவ ஜெயிக்கிறா, நான் ஜெயிச்சேன், அவ்வளவுதான். ஒத்துக்கிறேன். ஆனா ஒருத்தரை ஏமாத்தி ஜெயிக்கிறது வெற்றியா? பழச கிளறதா இங்க வந்தியா? சொல்லு. அந்த மாதிரி இருந்தா இனிமே இந்த பக்கமே வராத. நான் பழச கிளற வரலக்கா, பழச ஞாபகப்படுத்த வந்தேன். இப்ப நீங்க பெருமையா சொன்னீங்களே சக்தி உள்ளவதான் ஜெயிப்பான்னு, அப்படி நீங்க ஜெயிச்சு வாங்கின இந்த வரத்தை ஏக்கா தரையில போட்டு மிதிக்கிறீங்க? சாவித்ரி, மோகனக்கா என்ன மன்னிச்சிருங்க. இப்படி பேச இந்த வேலைக்காருக்கு உரிமை இல்லதான். ஆனா மனசு கேட்கல, அதான் சொல்றேன். நம்ம 2 பேர்ல யார் சிவாயாவை காதலிச்சோங்கிறது முக்கியம் இல்ல. ஆனா சிவாயா உயிருக்கு உயிரா காதலிச்சது மோகனா உங்களதான். அத மறந்துட்டு நீங்க போய் அவரை இவ்வளவு வேதனைப்பட வைக்கிறீங்களே, அதத்தான் என்னால தாங்கிக்க முடியல. என் மனசுக்குள்ள 1000 கொந்தளிப்பு இருந்தாலும் வேதனை இருந்தாலும் எல்லாத்துக்கும் மேல நீங்க 2 பேரும் சந்தோஷமா என்னைக்குமே வாழணும். அது நடக்கிற வரைக்கும் நான் திரும்ப திரும்ப உங்களை தேடிதான் வருவேன். இப்ப நான் போறேன். சாவித்ரி, நீ ரொம்ப மாறிட்ட. ஆமா மாறிட்டேன் தான். ஆனா என்ன மாத்தின ஆள் நீங்க தான். மோனா, என்ன பண்ற? இந்த பாத்ரூம் கதவை அடைச்சிடுச்சு, கொஞ்சம் வந்து கதவை தர. அது சிவாயா தானே? மோனா, சீக்கிரம் வா. தோ வரேன். நீ வராத, போ. சாவித்ரி, உனக்கு எனக்கு 1000 பகை இருக்கலாம், அதையெல்லாம் மறந்துரு. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், அதுக்கு மட்டும் பதில் சொல்லு. எங்க அப்பாவை கடைசியா நீ எப்ப பார்த்த? சொல்லு சாவித்ரி. இதோ வரேன். சாவித்ரி, சொல்லு. சீக்கிரம் வா மோனா. வந்துட்டேன். என்ன சாவித்ரி? என்ன பண்ணிட்டு இருக்க? எத்தனை தடவை கூப்பிடுறது? வா மோனா. வரேன். சாவித்ரி, என்ன சாவித்ரி, நீ நேத்து தானே வீடெல்லாம் பெருக்கி நல்லா தொடச்சு விட்ட, அப்புறம் எதுக்கு சும்மா தொடச்சுக்கிட்டு இருக்க? சும்மாவே இருக்க மாட்டியா நீ? என்னம்மா வீடு சுத்தமா இருக்க கூடாதா? அம்மா நீங்க போய் ஏதாவது ஒரு இடத்துல உட்காருங்க. என்ன வெளியே கிளம்பிட்டீங்களா? ஆமாம்மா, நம்ம டாக்டர் ராமமூர்த்தியை பார்த்துட்டு வரலான்னு தான். என்னம்மா உங்களுக்கு உடம்பு சரியில்லையா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, பிபி செக் பண்ணிட்டு வரலான்னு தான். சரி சரி, பிரீத்தி வெளியே கிளம்புனா சாப்பிட்டு போக சொல்லு அவளை. நான் போயிட்டு வந்துடுறேன். சரி. எனக்கு பதில் சொல்லாம போனா எப்படி? இப்ப என்ன சொல்ற? நான் தான் இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போறேன்னு சொல்லியிருந்தேன்ல.
ஸ்டடி ஹாலிடேஸ்னா படிக்கிறதுக்காக தான், ஊர் சுத்துறதுக்காக இல்ல. யோ மறுபடியும் ஆரம்பிக்காதம்மா. இது எனக்கு கேட்டு 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 போர் அடிக்குது. நான் சொல்லிய நீ கேட்க போற? நீ என்ன வேணாலும் பண்ணிக்கம்மா. போறதுக்கு முந்தி நல்லா சாப்பிட்டுட்டு போ. நான் சாவித்திரி கிட்ட சொல்லியிருக்கேன். ஐயோ, நான் ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போறதே லஞ்சுக்காக தான். நான் அப்பா கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டேன். அப்புறம் எதுக்கு என்கிட்ட கேக்குற? மா கோச்சுக்காத, நான் செலவுக்கு பணம் தானே கேக்குறேன். பர்மிஷன் கேக்குறதெல்லாம் உங்க அப்பா கிட்ட, பணம் கேக்குறது மட்டும் எங்கிட்டயா? என்கிட்ட சல்லி காசு கிடையாதுமா. கையில இருக்கிற காசை ஆட்டோவுக்கு பத்துமா என்னன்னு தெரியல. மா ஐயோ, எனக்கு இன்னைக்கு பாக்கெட் மணி வேணும். 2 நாளைக்கு முன்னாடி தானே உங்க அப்பா கிட்ட இருந்து நான் வாங்கி கொடுத்தேன். அதை தொலைச்சுப்புட்டு அதுக்கப்புறம் எங்கிட்ட இருந்த காசும் வாங்கிட்டு போனேன். வர வர உனக்கு பண தேவை ரொம்ப அதிகமா போச்சு. ஐயா, என்ன இதுக்கே புலம்புற? என் ஃப்ரெண்ட்ஸ் வீட்ல எல்லாம் அவங்க அம்மா டெய்லி பாக்கெட் மணியாவே 1000 rupees தருவாங்க, தெரியுமா உனக்கு? அம்மானா அப்படி இருக்கணும். அப்போ அவங்களையே போய் அம்மான்னு கூப்பிடுமா. இப்போ எனக்கு பணம் தருவியா மாட்டியா? நீ தலை கீழே நின்னாலும் சரி, என்கிட்ட 10 காசு கிடையாது. உங்க அப்பா வந்த பிறகு வேணா அவர்கிட்ட வாங்கி கொடுக்கற. என்ன ஆளை விடுமா. ஐயோ அம்மா, என்ன சாவித்ரி? என்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்கு. நான் வேணும்னா அதை பிரீத்தி அக்காக்கு கொடுக்கட்டுமா? என்னது? நீ எனக்கு பணம் தரியா? வேலைக்காரி பணம் ஒண்ணு எனக்கு வேண்டாம். சாவித்ரி, நீ பேசாம இரு. இவளுக்கு பணத்தோட அருமையெல்லாம் தெரியாது. அவங்க அப்பா வந்ததுக்கு அப்புறம் அவர்கிட்டயே கேட்டு வாங்கிக்கிட்டோம். ஓ, அப்பா வீட்ல இல்லன்னு தான் என்ன இவ்வளவு தூரம் டீஸ் பண்றியா? நீ என்ன வேணாலும் சொல்லிக்கமா, எங்கிட்ட 10 காசு கிடையாது. உங்ககிட்ட இல்லன்னா சாவித்திரி கிட்ட வாங்கி கொடு. இப்ப மட்டும் சாவித்திரி காசு ரொம்ப இனிக்குதாக்கும். இந்தா. என்னது? 200. இத வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றது? இந்த காசு ஒண்ணு எனக்கு வேண்டாம். என்னக்கா இது? பணத்தை போய் இப்படி தூக்கி வீசலாமா? இந்தாங்கக்கா. ஐயோ, அழகா, ரொம்ப அழகா நடிக்கிற. பிரமாதமான நடிப்பு. தோ உன் ரசிகர் மன்ற தலைவி இருக்காங்க, நீ பண்றதுக்கெல்லாம் உன்னை தூக்கி வச்சு கொஞ்சுவாங்க. சை. விடு சாவித்ரி, அவ மனுஷங்களையே மதிக்க மாட்டா. அவ என்ன பணத்தையா மதிக்க போறா? அவ கோச்சிக்கிட்டு போறது ரொம்ப நல்லதுதான். பணம் மட்டும் இல்ல, நமக்கு நேரமும் மிச்சமாகும். பரீட்சைக்கு படிக்கிற நேரத்துல ஹோட்டல் கிட்டல் ஏறி இறங்காம வீட்லயே அடங்கி இருப்பால. சரிம்மா, நான் வரேம்மா. அம்மா, பணம். வரேன் சாவித்ரி. அம்மா, வாங்க முத்தையா. வணக்கம்மா. நல்லா எப்படி இருக்கீங்களா? இருக்கீங்க? ஏதோ உங்க புண்ணியத்துல நல்லா இருக்கேம்மா. ஏதாவது பழைய சேலை இருந்தா கொடுங்களேம்மா. ஐயோ, நான் இப்ப வெளியே கிளம்பிட்டு இருக்கேன் முத்தையா. சரிங்கம்மா. அடுத்த தடவை வேணா வாங்க, நான் தரேன். சரிங்கம்மா. இப்ப இருந்து காஃபி ஏதாவது வேணும்னா சாப்பிட்டு போங்க. நம்ம வீட்ல இப்ப தானும் இல்ல, இந்த பொண்ணு சாவித்திரி தான் இருக்கா. ரொம்ப நல்ல பொண்ணு. நான் இல்லைன்னு தயங்காதீங்க, இவ நல்லா பாத்துப்பா. சாவித்திரி எனக்கு தெரியாதம்மா. போன தடவை வரும்போது நல்லா பேசினாம்மா. அங்கமான பொண்ணுமா. எனக்கு கூட ஒரு பொண்ணு இருக்குன்னு சொன்னேன், உடனே ஒரு புடவை கொண்டு வந்து கொடுத்துருச்சுமா. ஆ, ஆமா, இது எப்ப நடந்துச்சு? தானம் எல்லாம் பண்றீங்களாக்கும்? இல்லம்மா, டேசி அம்மா எனக்கு 2 புடவை கொடுத்தாங்க. அதுல ஒண்ணு அவரோட பொண்ணு கொடுத்தேன். இந்த சின்ன வயசுல இப்படி ஒரு மனசா உனக்கு? ரொம்ப பெருமையா இருக்கு சாவித்திரி. 1000த்துல ஒரு வார்த்தைமா, இந்த பொண்ணோட கை ரொம்ப அதிர்ஷ்டமான கைமா. என்ன சொல்றீங்க முத்தையா? மா, என் பொண்ணு பார்க்க வந்திருந்தாங்கம்மா. இந்த பொண்ணு கொடுத்த புடவை தான் கட்டிக்கிட்டு வந்தா. இவ்வளவு நாள் தட்டி கழிச்ச கல்யாணம் உடனே நிச்சயமாயிடுச்சுமா. அடுத்த மாசம் கல்யாணமா. நிஜமாவா சொல்றீங்க? கேட்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா, கல்யாணத்துக்கு எங்களெல்லாம் கூப்பிடுவீங்கல்ல? கண்டிப்பாமா. முத பத்திரிக்கை உங்களுக்கும் சாவித்திரிக்கும் தான்மா. ரொம்ப சந்தோஷம் முத்தையா. மறக்காம பத்திரிக்கை வைங்க. அப்போ உங்க பொண்ணுக்கு பட்டு புடவை ரவிக்கெல்லாம் நானே என் கையால எடுத்து தரேன். இப்ப நான் அவசரமா வெளியில கிளம்பிட்டு இருக்கேன், ஒரு நிமிஷம் இருங்க. சாவித்ரி, இந்தா, இந்த பணத்தை உன் கையாலேயே முத்தையா கிட்ட குடுமா. அம்மா, குடி சாவித்ரி, இந்தா. அம்மா, நீங்க நல்லா இருக்கணுமா.
நான் நல்லா இருக்கிறது இருக்கட்டும் முத்தையா, என் பொண்ணுங்கெல்லாம் நல்லா இருக்கணும்னு வாழ்த்துங்க, அது போதும். எல்லாரும் நல்லா இருப்பாங்கம்மா. ஐயோ, இவ வேற பாத்துட்டாளா? நான் நல்லா மாட்டிக்கிட்டேன் போல இருக்கு. இப்பவே வேதாளம் முருங்கை மரத்துல ஏறிடுச்சு. இனிமே பூகம்பம் தான். எப்படியாவது நீயே சமாளிச்சுக்க. நான் கிளம்புறேன். வரேன் முத்தையா. சரிங்கம்மா. நீங்க உள்ள வாங்க. அம்மா நல்லா இருக்கீங்களா? சிப்பே. வர வர இந்த வீடு அனாத ஆசிரம் மாதிரி ஆயிடுச்சு. கார் எத்தான்ட்டேன். கிளம்பு கிளம்பு. ஆமா, கார் இருந்து மட்டும் என்ன பிரயோஜனம்? என்னாச்சு பிரீத்தி? கிளம்பும் போது சந்தோஷமா தானே இருந்த? உனக்காக அப்பாண்ட அவ்வளவு தூரம் பர்மிஷன் வாங்கி காரை தந்தான் தெரியுமா? நீ நடன கப்பலுக்கு வந்த மாதிரி நின்று நிக்கிற. கிளம்பு பிரீத்தி. ஐயா கிளம்புனா கார. என்னத்துக்கு இவ்வளவு கோவப்படுற? நீ நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு ட்ரீட் கொடுக்க போறேன்னு அப்படியே பட்டாம்பூச்சி மாதிரி பறந்து நின்ற. இப்ப என்னடானா ராஜ்யமே கவுந்த மாதிரி நிக்கிற. என்னாச்சு? என்ன பண்றது? இந்த வீட்டுலதான் வேலைக்காரிங்க ராஜ்யம் கொடி கட்டி பறக்குதே. அப்ப நான் இப்படிதான் இருக்கணும். நிறுத்து நிறுத்து. நீ யார மனசுல வச்சுன்னு பேசுனகிற? எது வந்தாலும் நேரடியா சொல்லு. நான் ஒன்னும் அந்த சாவித்திரி மாதிரி உங்க அம்மாக்கு அப்படியே ஜால்ராச்சின்னு உன்னை ஓரம் கட்டுறவ கிடையாது. உனக்கு பிடிக்கலன்னு சொல்ல, வேலைக்காரின்னு ஒதுங்கி நின்று என் வேலையை மட்டும் நான் பாத்துக்கிறேன். ஏதோ அரியா பொண்ணு சின்ன பொண்ணுன்னு இந்த மாதிரி உதவி எல்லாம் செஞ்சுனுக்கிறேன். நீ என்னடானா என்னைய சந்தேகப்படுற? ஐயோ, அப்படி இல்ல ஊர்வசி. எனக்கு யார சந்தேகப்படுறது, யார நம்புறதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. கேவலம் அந்த வேலைக்காரிக்கு எங்க அம்மா கிட்ட இருக்கிற உரிமை கூட எனக்கு இல்ல. அப்படி இருக்கும்போது எனக்கு டென்ஷன் ஆகுமாகதான் சொல்லு. மறுபடியும் அந்த சாவித்திரி கைதான் உன் லைனை கிராஸ் பண்ணினாளா? இருந்தாலும் உங்க அம்மாவை அவ நல்லாதான் கைக்குள்ள போட்டு வச்சுக்கிறா. நீ சொல்றது 100% கரெக்ட் ஊர்வசி. இன்னைக்கு ஒரு விஷயம் நடந்தது சொன்னா நீ நம்பவே மாட்ட. முதல்ல விஷயம் என்னன்னு சொல்லு பிரீத்தி. என் ஃப்ரெண்ட்ஸை லஞ்சு கூட்டிட்டு போனோம், கார் எடுத்துட்டு வான்னு உன்கிட்ட சொன்னவ அப்படியே அப்பா கிட்ட பைசாவும் வாங்கிட்டு வான்னு சொல்லாம விட்டுட்டேன். அப்பா கிட்ட கேட்கலன்னா என்ன, அம்மா கிட்ட கேட்டு வாங்கிக்க வேண்டியதானே? அப்படி நம்பிதான் நான் அம்மா கிட்ட கேட்டேன். ஆனா அவங்க என்கிட்ட சுத்தமா காசு இல்லைன்னு கை விரிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாம யூசுவலா பண்ற அட்வைஸ் வேற. இந்த பெருசுங்களே அவ்வளவுதான். இதெல்லாம் ஒரு மேட்டரா விட்டு தள்ளு. 1000-2000 கொடுக்க வேண்டாம், அட்லீஸ்ட் ஒரு 500 rupees தரலாம்ல. அவங்க எனக்கு எவ்வளவு கொடுத்தாங்க தெரியுமா? எவ்வளவு கொடுத்துச்சு? பிச்சை காசு 200 ரூபாய் கொடுத்தாங்க. ஐயோ மெய்யாலுமா? உனக்கு போய் 200 ரூபாய் குத்துச்சு? ஏன் உன் தலையில அடிச்சு சத்தியம் பண்ணாதான் நம்புவியா? என்ன பிரீத்தி இது? இந்த வீட்ல உன்னை நம்பாம வேற யார நான் நம்ப போறேங்கன்னு? ஏன் பிரீத்தி, அந்த நேரத்துல இந்த சாவித்திரி உங்க அம்மா பின்னாடி நின்னு நக்கலா சிரிச்சு நின்றுப்பாளே? ஆமா, அதான் உங்க அம்மாக்கு நல்ல வசியம் போட்டு வச்சிருக்காளே. கரெக்ட். நேத்து வரைக்கும் அதை நான் நம்பல, ஆனா இன்னைக்கு நம்புறேன். ஏன்னா நான் அவ்வளவு கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணியும் பைசா கொடுக்காதாமா எவனோ ஒரு பழைய சமயக்காரனா அவன் வந்து நின்னா. அவன் பொண்ணு கல்யாணமா, உடனே அந்த சாவித்திரி கையால பணம் கொடுக்க சொல்லி அவன்கிட்ட கொடுத்துட்டாங்க. அதையும் அந்த சாவித்திரி கையில கொடுக்க வச்சிருக்குமே உங்க அம்மா. சாவித்திரி, இந்தா
இந்த பணத்தை உன் கையாலேயே முத்தையா கிட்ட குடுமா. அம்மா குடி சாவித்திரி, இந்தா. ஆமா கரெக்டா சொல்ற. ஆ, பின்ன பணம் என்னவோ உங்க அம்மா தான் வேணா இருக்கலாம், ஆனா அந்த துணிக்காரனோட விசுவாசம் சாவித்திரிய தானே போய் சேர்ந்திருக்கும். யாரு கண்டா ஒருவேளை அந்த பணத்துல 50-50 சாரோ என்னமோ அவனுக்கும் சாவித்திரிக்கும். ஏய் விஷயம் இப்படி எல்லாம் போதா? எங்க அப்பா வர எல்லாத்த பத்தி நல்லா வத்தி வைக்கிறப்ப. ஐயா வேணாம் பிரீத்தி, எதுக்கு இப்படி அவசரப்படுற? இதனால தேவையில்லாம உனக்கும் உங்க அம்மாக்கும் பகைதான் வளரும். அம்மாவை நான் குறை சொல்ல, பாவம் அது ரொம்ப நல்லது, மனசுல எல்லாம் ஒண்ணுமே இல்ல. என்ன ஏழைங்கன்னா அப்படியே ஐஸ்கிரீம் மாதிரி உருகி போயிடுது. இன்னும் அந்த பழைய கான்செப்ட்லயே வாழ்ந்துனுக்குது பிரீத்தி. ஊராம்புள்ளைய ஊட்டி வளர்த்தா தாம்புள்ள தானா வளருன்னு. அதெல்லாம் இந்த காலத்துல சரியா வருமா சொல்லு? இந்த சாவித்திரி கைத இருக்கிறாளே, அத்தையே கெட்டியா புடிச்சுக்கின்னு நான் ஏழை நான் அனாத பல்லு அப்படியே எடுத்து வச்சுக்கின்னு உங்க அம்மாவை ஏமாத்தின்னு மயக்கினுக்குது. இந்த மயக்கத்துல இருந்து உங்க அம்மா தெளியறதுக்கு ரொம்ப நாள் ஆகும் பிரீத்தி. அது வரைக்கும் கண்ணு நீ கொஞ்சம் பொறுமையா தான் இருக்கணும். பொறுமையா இருந்தாதான் கோட்டையே பிடிக்க முடியும்னு சொல்லிடுறா. பொறுமையாவா? நான் இனிமேல் பொறுமையாலாம் இருக்க மாட்டேன், இருக்க மாட்டேன். பிரீத்தி 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 கண்ணா, பிரீத்தி ஐயா பிரீத்தி பிரீத்தி டென்ஷன் ஆகுது பிரீத்தி. என்ன பிரீத்தி நீ டென்ஷன் ஆனா உடம்புக்கு ஆகாதுமா, சொன்ன கேளு. இத பாரு, மனசு இந்த மாதிரி டல்லா ஒரு நேரத்துல நல்ல நல்ல விஷயங்களா நினைச்சுக்கினா சும்மா கும்முன்னு ஆயிடும். நான் சொல்றது கேளு, ஏந்திரு. ஐயா ஏந்திரு பிரீத்தி. எதுக்கு? நான் சொல்றது கேளு, ஏந்திரியா. கண்ணு மூடு, கண்ணு மூடு கண்ணு. நான் ஏற்கனவே டென்ஷனா இருக்கேன், நீ ஏன் விளையாடுற? நான் சொல்றது அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபாலோ பண்ணிக்க. கண்ணு மூடு. மூடிட்டேன். இப்ப மூச்சை நல்லா ஈத்து விடு. எதுக்கு? நான் இந்த யோகா எல்லாம் கொஞ்சம் கத்து வச்சுக்கிறேன், சொல்றது கேளு. சரி. இப்ப சாவித்திரிய கொஞ்சம் நினைச்சுக்க. என்னது? சாவித்திரியா? கண்ணு மூடு, கண்ணு மூடு, கண்ணு 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 கண்ணா. எனக்கு அவளை நினைச்சாலே இரிட்டேட்டிங்கா இருக்கு. சொல்றேன், கண்ணு மூடு. சரி நினைச்சுக்கிட்டேன். இப்ப எப்படி இருக்குது கண்ணு? வெறுப்பா இருக்கு. அந்த வெறுப்ப மொத்தமா உன் வலது கையில இறக்கி இப்படி கொண்டாந்து கெட்டியா முடிக. இப்ப மொத்த வெறுப்பு உன் கையில இருக்குதுல்ல. இப்ப நீ என்ன பண்ற? உன் எதிர்க்க ஓங்கி ஒரு குத்து குத்துற. அம்மா, இப்ப எப்படி இருக்குது? பரவாயில்ல, ரிலாக்ஸ்டா இருக்கு. அந்த சாவித்திரியோட சாப்டர் முடிஞ்சு போச்சு. இனிமே அவளை பத்தின நினைப்பு உன் மனசுல இருந்து அழிச்சிருக்கன்னு. இப்ப இன்னொருத்தர நீ உன் மனசுல நினைச்சுப்பியான். யாரு? வேற யாரு கண்ணு? உன் லவ்வரு கோபால் தான். இப்ப எப்படி இருக்குது கண்ணு? நல்லா இருக்கு. தெரியுதே. இப்ப இத்த கோபால நினைச்சுக்கின அப்படியே புடிச்சுக்கோ. இதுக்கப்புறம் நான் எதையும் சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல. அப்படியே ரூமுக்கு எடுத்துக்கின்னு போய் டூயட் பாடிக்கின்னு சந்தோஷமா இருந்துக்க கண்ணு. நில்லு நில்லு, கண்ணை தந்துக்கினுப்பா, கீழே ஊந்திக்கிது வார போற. ஐயா தலகாணிய கடிக்காத. ஐயோ லூசு குடும்பம்டா சாமி.